வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வுகள் நிறைய இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்றைய தினத்திலும் கூட நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அமர்விலே பல விடயங்கள் பேசுபொருளாக விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா பட்டதாரிகளுக்காக ஆவேச பேச்சுக்களை பேசியிருப்பதும் கொதித்தெழுந்திருக்கின்ற சம்பவத்தையும் நாங்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதையும் தாண்டி தாயக பகுதியில் தொடர்ச்சியாக செம்மணியினுடைய பேச்சு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தது. நேற்றைய நாளில் செம்மணியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி மீள அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்ற விடயமும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இப்படி இருக்க யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து புத்தக பைகளோடு விளையாட்டு பொம்மைகளோடு சிறுவர்களுடைய ஆடைகளோடு என ஏராளமான பொருட்களோடும் மர்ம பொருட்களோடும் கூட அந்த அகழ்வு பணிகளில் பல மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது. இவற்றை எல்லாத்தையும் ஒரு எடுத்த பிற்பாடு தொடர்ச்சியாக எதிர்வருகின்ற 21ஆம் தேதிக்கு மீள அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான அந்த திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நாளில் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது இப்படி இருக்க நேற்றைய நாளில் 15ஆம் திகதிக்கு முன்னர் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியினுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி யாழ் மாவட்டத்தினுடைய நீதவான் ஆனந்தராஜா அறிக்கை வெளியிட்டிருப்பதும் அங்கு கட்டளை பிறப்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க நேற்று நாளில் கூட ஒரு போராட்டம் செம்மணி பகுதியில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணம் சிந்துபாத்தி மனித புதைக்குழி அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நேற்று நாளில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. வல்லமை இளைஞர் அமைப்பினுடைய ஏற்பாட்டில் அந்த போராட்டமும் நடைபவனியும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக உள்நாட்டு யுத்தம் மற்றும் வன்முறை சம்பவங்களால் உயிரிழந்த மற்றும் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டியும் குற்றம் இழைத்தவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தான் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. கொலை உண்டவர்கள் நிலத்துக்கு கீழ் குற்றம் புரிந்தவர்கள் உல்லாச வழியில் என்கின்றவாறான பல வாசகங்கள் பொதித்த பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியும் நாம் கேட்பது மன்னிப்பை அல்ல நீதியினை போன்ற கோஷங்களை எழுப்பியவாறும் பதாதைகளை காட்சிப்படுத்தியும் நேற்றைய நாளில் அவர்களுடைய போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் என்பதையும் இங்கு நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் செம்மணியினுடைய விவகாரம் சற்று பேசு பொருளாக வந்திருக்கக்கூடிய ஒரு நகர்வானது ஏதோ ஒரு விடயத்தில் அந்த அணியாவிளக்கு என்ற போராட்டம் ஏதாவது ஒரு விடயத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றது என்கின்ற வகையிலான ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக அகழ்வு பணிகளின் போது 25 சிறுவர்களுடைய மனித எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அதுக்கான நீதி வேண்டும் என்பதனை தான் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் பிரதிநிதிகளாலும் சரி மக்களாலும் சரி அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக தமிழர்களுடைய பல பிரச்சனைகளை அரசியல் அபிலாசைகளை காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் தீர்த்து தருவதாக இல்லாட்டி அது சார்ந்த ஒரு நகர்வினை முன்னெடுப்போம் என்று. ஆனால் இற்றை வரைக்கும் 8 மாதங்களை தாண்டியும் அவர்களுடைய அந்த செயற்பாடானது கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக ஒரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக தேசிய மக்கள் சக்தி அதுவும் தாயக பகுதியை நோக்கி வடக்கை நோக்கி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்ததை நாங்கள் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரங்களுக்காக வேண்டி தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். ஆனால் இன்று செம்மணியினுடைய இந்த விவகாரம் சார்ந்து கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அப்பாவி மக்கள் அதிலும் குழந்தைகளுடைய மனித எச்சங்கள் என்பன மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெண்களுடைய மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உடைகள் அதே போன்று சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த பொம்மைகள் எல்லாம் எவ்வளவோ கவலை அளிக்கக்கூடிய பதிவுகளை நாம் நாளுக்கு நாள் செய்திகளிலும் பத்திரிகைகளின் வாயிலாக தலைப்புச் செய்திகளாக எல்லாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஏனையோர் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும் அந்த சங்கங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கட்டும் ஏன் அந்த அகழ்வு பணியினை முன்னெடுக்கக்கூடியவர்களுடைய ஊடக சந்திப்புகள் இருக்கட்டும் இவையெல்லாம் சமூக வலைத்தளங்கள்
அதிக அளவில் பரவப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த நிலையில ஏன் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இவ்விடத்துக்கு வந்து விஜயம் செய்யவில்லை, இது சார்ந்த நகர்வுகளை அவர்கள் நேரில் பார்வையிடவில்லை என்கின்ற கேள்விகளை தற்பொழுது எங்களுக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. ஆகவே ஏன் இவ்வளவு காலமாக தேசிய மக்கள் சக்தி பெரிய அளவிலாக மௌனம் சாதிக்கின்றது என்கின்ற விடயமும் வந்திருக்கின்றது. இப்பொழுது 15ஆம் தேதிக்கு முதல் அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு நீதவான் சொல்லி இருந்தாலும் இந்த இனி வருகின்ற காலங்களில் இதனான நகர்வுகள் இல்லாட்டி இதனுடைய விசாரணைகள் எப்படி நகரப் போகின்றது, ஒரு நீதி கிடைக்குமா? இவ்வளவு காலமாக தேசிய மக்கள் சக்தியில இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி ஒரு விஷயத்தை சொல்லி நழுவி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமாக இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்குவதற்கு நிதி ஒதுக்கவில்லை. அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் சுதந்திரமான அனுமதியை வழங்கியிருக்கிறோம், நிதி உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். இதிலும் குறிப்பாக மனித உரிமைகள் ஆணையாளர் அங்கிருந்து வருகின்ற பொழுது அந்த இடத்துக்கே செல்வதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். நீங்கள் நேரடியாக சந்தித்து உங்களுடைய ஆதங்கங்களை இல்லாட்டி உங்கள் தரப்பு நியாயங்களை முன்வைப்பதற்கு உங்களுடைய இந்த விடயம் சார்ந்து தெளிவுபடுத்துவதற்கான விடயங்களை நாங்கள் அதுக்கான அனுமதியை வழங்கியிருக்கிறோம். இது எந்த ஒரு கடந்த காலங்களிலும் செய்யவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி தேசிய மக்கள் சக்தி அனுர தரப்பானது நழுவி சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் இவ்வளவு நாட்களாகவும் இருந்த இல்லாட்டி இவ்வளவு காலங்களாக இருந்த கடந்த கால அரசாங்கங்களாக இருந்தவர்கள் கூட தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு தீர்வினையும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் தீர்த்ததாகவோ இல்லாட்டி வழங்கியதாகவோ இல்லை. தேசிய மக்கள் சக்தி கொண்டிருக்கின்ற அந்த அமைதி இவ்வாறான செயற்பாட்டை தான் செய்ய போகின்றார்களா, இல்லாட்டி கடந்த காலங்களை போன்று இவர்களும் இப்படியே கிடப்பில் விட போகின்றார்களா என்கின்ற ஒரு தன்மையை உண்டு பண்ணியிருக்கிறது. இது சார்ந்து நிறைய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், ஏராளமானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் செம்மணி விவகாரமானது பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தாலும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அதே போன்று பாதிக்கப்பட்ட தரப்பு சார்ந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்து வாதிடுகின்ற சட்டத்தரணி பல்வேறுபட்ட விடயங்களை நாளுக்கு நாள் அந்த அகழ்வு பணியில் இருந்து கொண்டு வெளிக்கொண்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதிலும் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நேற்று நாளில் மதிய நேரம் அளவில் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அந்த அகழ்வு பணிகள் நிறைவுற்றதன் பின்னர் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பில் சட்டத்தரணி ரணிதா சொல்லியிருந்த ஒரு விடயத்தை நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். ஒரு பைகளில் எலும்புகள் துண்டுகள் கொஞ்சம் போட்டு பொலித்தீன் பையில் கொஞ்சம் எலும்பு துண்டுகளை போட்டு கட்டி வைத்தவாறான ஒரு எச்சம் என்பது அவர்களிடத்தில் மீட்கப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்தான ஒரு நகர்வு இருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பல பகுதிகள் இன்னும் அகழ்வு செய்வதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அங்கு இருக்கக்கூடிய அகழ்வு செய்கின்ற இடங்களில் மாத்திரம் 56 மனித எச்சங்களை அகழ்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 25 சிறுவர்களுடையது என்பதுதான் இங்கு வேதனையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக குழந்தைகளுடைய அந்த பொம்மைகள், அவர்கள் பாவித்த அந்த புத்தக பைகள், இவ்வாறான பல பொருட்கள் மர்ம பொருட்களும் வெளிவந்திருந்தது என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள். இது இப்படி இருக்க இந்த 15ஆம் தேதிக்கு அறிக்கை சமர்ப்பிக்க போகிறார்கள். இனி வருகின்ற நாட்களில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகின்றது, விசாரணைகள் எப்படி இருக்க போகிறது, 21ஆம் தேதி மீண்டும் அகழ்வு பணி ஆரம்பிக்கின்ற பொழுது இவ்வாறான எச்சங்கள் வெளிவரப் போகிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செம்மணியினுடைய நகர்வு சார்ந்தும் செம்மணி அகழ்வு பணி அந்த புதைக்குழியினுடைய அகழ்வு சார்ந்து தேசிய மக்கள் சக்தி அனுர தரப்பு என்ன செய்ய போகின்றது, நீதிமன்றத்தால் வழங்கப்பட போகின்ற தீர்ப்பு என்ன, மக்கள் பாரியுள்ள எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகள் யார் என்பது எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எத்தனையோ பேர் 1990ஆம் ஆண்டு அந்த கால பகுதியில் காணாமல் போனவர்கள் என்னுடையதாக இருக்குமா, இல்லாட்டி என்னுடைய உறவாக இருக்குமா, உன்னுடைய உறவாக இருக்குமா என்று நாளுக்கு நாள் அவர்களுடைய அந்த புலம்பல்களும் கதர்களும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது சார்ந்தான பேச்சுக்களையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இவற்றுக்கெல்லாம் யார் மூல காரணமாக இருந்தவர்கள் சட்டத்தை நிறுத்தப்பட வேண்டும். இராணுவத்தினர்கள் எல்லாரும் தான் இதை செய்தார்கள் என்று தொடர்ச்சியாக மக்களால் சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு இருக்கிறது. அவர்கள் தான் என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு அவர்கள் தான் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடும் அதிகரித்திருக்கிறது. ஆகவே உண்மை குற்றவாளிகள் யார், இவர்களுடைய காலத்தில் இது இடம்பெற்றது யாருடையதாக இருக்கும் என்கின்றதுக்கான தீர்மானம் இல்லாட்டி இந்த உறுதிப்பாட்டை என்பதை தேசிய மக்கள் சக்தி வழங்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.